தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய வடை செய்ய எத்தனை நாள் எடுத்தீங்க? 3 நாள் ஆயிட்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் ஈர்க்கும் மாநாடாக இது இருக்கும் என கூறப்படுகிறது. என்ன வடையா? மசால் வடையா? 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் பேருக்கு வேலை. ஆதாரத்தோடு அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. இதுதான் தமிழக வெற்றிகத்தின் சாதனை. வெற்றி 1 கோடி நீ பார்த்த 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் போய் சாம்பார் சோறு தின்னு போ. 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல போட்டிருக்காங்களா? யார் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டது? எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது? எந்த மாதிரியான நிறுவனங்கள் அப்படிங்கறதான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வெறுமன வெள்ளத்தால காட்டுற தொழில்துறை அமைச்சர் இல்லங்க எங்க தொழில்துறை அமைச்சர். இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் இந்த காற்றாலையில இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க போடுறேன். அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலமாக இடத்தை தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்த கடத்துக்கு நான் போகணும். சோ அதுக்கு முன்னாடி நான் போடுற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தம். நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏன்டா பிராடுத்தனமான வார்த்தைகள்லாம் பேசி என்னை புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஏன்டா களங்கப்படுத்துறீங்க? இது மாதிரி லட்சக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கடந்த 15 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது செயல்படுத்தப்படுமா? தமிழ்நாட்டில் 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 104 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்றாங்க இல்லையா? ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிருக்க? இவங்களுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு அம்மா. 2015 சென்னை ட்ரேட் சென்டர் வர்த்தக மையம் இருக்கு இல்லையா, அங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. ஆமா, என்ன நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4000 பேர் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இங்க போட்டது 104, 2000க்கு மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று அந்த மாநாடு நடத்தி தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணி இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னாங்க. அப்புறம் என்னாச்சு? ராமசாமி கொடுத்த பணம். இப்போ அந்த 3 முதலமைச்சர் நடத்திய முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா அண்ணன் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் GIM அப்படின்னு பேர் வச்சாங்க, அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட். இங்க இவரு வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் மாத்திருக்காரு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. பொதுவா வெற்றி வேல் அப்படின்னா நீங்க நிறைய பார்த்துருக்க பார்வையாளர் கூட வெற்றி வேல் இருப்பீங்க. இந்த வெற்றி செல்வன்லாம் VETRI வெற்றி அப்படின்னு தான் எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வெற்றி இருக்காங்க. அதானே உலக வழக்கம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வெற்றிக்கு 2 T போட்டிருக்காங்க. ஏன்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றி வெற்றி கான்க்ளேவுக்கு VETTI ஏன் 2 T டபுள் T ஸ்டைல் மச்சான்? ஓ, கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? அப்படின்னா இந்த டபுள் Tக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுடைய கணிப்பின் அடிப்படையில் டபுள் T போட்டா நல்ல சேமமா இருக்கும்
நன்னா இருக்கும், தமிழ்நாடு வந்து பிரைட் ஃபியூச்சரா இருக்கும், 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும் என்பதனால 2 T. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. அனைவரையும் தமிழ் தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு கொஞ்சம் சோக்கு அதிகம். முட்டி தேய தேய முட்டை கொடுக்குறீங்களே நண்பா நம்பீஸ், முட்டை வலிக்குதா? முட்டை திட்டம் மாதிரி முட்டை திட்டம் ஒன்று கொண்டு வந்துடும், கவலைப்படாதீங்க. Honorable Chief Minister, industry leaders, colleagues from government. என்னடி வாய்ஸ் இது? Before you sign an MOU, you look at the numbers. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. We have an obligation to make sure the capital moves quickly, productively and predictably. ஆக்சுவலி மோஸ்ட்லி மூகுசலி யாரா இந்த ஜோக்கரு? Our Honorable Chief Minister has given us an ambitious target, $1.5 trillion Tamil Nadu economy by 2036. டேய் என்னடா எங்கெங்கயோ போற கொலப்புரியடா. It is a big number, but its impact, பிஸ் as the name of this conclave so rightly says, Vetri Tamil Nadu. பண்ண இங்கிலீஷ்ல பின்றீங்க பண்ண. இங்கிலீஷ் இல்லடா, இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில் வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. So rightly says, Vetri Tamil Nadu. நன்றி, வணக்கம். நல்லா பேசுனாங்கல்ல. நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீசை மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. ஆமா, நேத்து ஸ்கூல்ல 1000 நோட்டு புத்தகம் கொடுத்தனே, என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு நோட்டு புத்தகம் தானே, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா, ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா? நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. என்னப்பா? உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி. ப்ரோ, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற? ஏய், பொதுவா பேசுறனா புதர்தலையா? தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. குச்சமே இல்ல. 40,412 ஆகா 4012 கணக்கு தெரியாம ரமண்டு ஊரே சிரிக்குது இத கண்டு கோட்டு போட்ட ரேமண்டு லூசா சுத்துது மர கலண்டு பாட்டா வருது செமக்காண்டு வருமா மகளிர் ஃப்ரீ பண்டு தினமும் போடு ரீல் 2 காவிரி காயுது கரவரண்டு புதுசா வருது பல பிராண்டு இதுவே போதும் இந்தாண்டு சிக்கி கிட்டோ ஐந்தாண்டு. மன்மத நன்றி. கேட்ட கேள்விக்கும் அவர் பேசுற கேள்விக்கும் சம்பந்தமே இல்ல. நீ சொல்றது பொருந்தவே இல்லையேனா? இப்போதைக்கு இதாண்டா வந்தது. நீங்க ஏங்க தமிழ் இப்படி பேசுறீங்க கேட்டதுக்கு, நான் வந்து கர்த்தர் வழியில வரேன், நான் அன்பு வழியில் வரேன். நான் ஒரு பிறப்பால ஒரு மதத்தை சார்ந்தவன், அங்க எனக்கு அன்பு சொல்லி கொடுத்துருக்கேன். அன்பு குணா செந்து தமிழ் வந்து நான் வந்து 25 வருஷம் நான் வந்து கல்வித்துறையில இருந்தேன். நான் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவேன். அது தமிழ் ஒழுங்கா பேசு, அப்படி வரலைன்னா இங்கிலீஷ்ல பேசு. ஏன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ற? எனக்கு யுனிக்கி அப்படிதான் வரும். என்னடா யுனிக்கி மினிக்கின்னு? சபையில வரசல நீ தமிழ்ல பேசிதானே ஆகணும். சபையில வரும்போது தமிழ்ல பேசிதானே ஆகணும். அதை நீ அங்க பேசிதானே ஆகணும். கேட்கறானா அதுக்கு பதில் சொல்லணும். மைக்கை தட்டி விட்டு வச்சு என்ன பண்றது? எந்த பயனும் இல்ல. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நீங்களா?
நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. 6 மணிக்கு மேல தலைவர் சமக்குடி. தமிழக முதல்வர் விஜய் இப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தருக்கு சரியான கோபம் வந்து அந்த வீடியோவை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி உங்க அப்பா வயசு இருக்குமா, தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா வந்து என்ன வந்து மிரட்டி காவல்துறை உங்களை கண்டிப்பா கைது பண்ணும். அதாவது இந்த பொண்ணு தமிழக முதல்வர் விஜய்னு பேர் சொல்லி கொடுத்துட்டான். அதனால தவிட்டு தற்கூரிங்க என்ன பண்றாங்க, மிரட்டுறானுங்க போய் கமாண்ட்ல. தமிழ்நாட்டோட முதல்வரை தமிழ்நாடு முதல்வர் விஜய்னு சொல்லாம பின்ன ஆந்திரா முதல்வர் விஜய் நாடா சொல்லுவாங்க. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா பின்ன என்ன தாத்தா முதல்வர் விஜய் நாடா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய்னு சொல்றது பிடிக்கல அப்படின்னா முன்னாள் நடிகர் விஜய், ஒரு தேசிய அவார்டு கூட வாங்காத விஜய், தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் விஜய், மாண்புமிகு மாணவன் படத்தில் நடிச்ச நடிகர் விஜய், இப்படி சொல்லலாமா? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.